நாடாளுமன்ற சட்டமன்ற சீட்டை மையப்படுத்தி இன்றைக்கி ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி விசிகாவுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு இதாக நிகராக வந்து மறுமலர்ச்சி திராவிட கட்சிகளுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் டம்மியாவை இன்றைக்கி அந்த ஒரு சீட்டு 2 சீட்டையாவது தக்க வச்சுக்கணும். அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகார பதவியில் துரை வைகோ இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தா தலைமையாக இந்த கட்சிக்கு எனக்கு அப்புறம் தலைமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக துரை வைகோ இன்றைக்கி எப்படியாவது இருக்கிற தொகுதிக்கு 50 பேர் இருக்கிறதுக்காக அவங்களுக்கும் தலைவராக வந்து பார்த்தா துரை வைகோ இருக்கணுன்றதுக்காக தான். இது தொகுதிக்கு 50 பேர் கூட கிடையாது. ஆரம்பத்தில் இருந்த வைகோனா பாராளுமன்றத்தில் பேசப்படுபவர், வைகோ அப்படி ராஜீவ்காந்தி அப்படி பேசினவர் இப்படி பேசினவர், பாராளுமன்றத்தை அலற விட்டவர், திராவிட கொள்கையை திராவிட சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றவர்னெல்லாம் சொல்லலாம். ஆனால் வைகோ முழுக்க சுயநலவாதி. வைகோ வந்து இந்த பட்டியலின சமூகத்திற்கு எதிராளி. குறிஞ்சாங்குளம்னு ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? குறிஞ்சாங்குளம் பிரச்சனைகள். காந்தாரி அம்மன் கோயில் ஒரு பிரச்சனை இருக்குது. காந்தாரி அம்மன் கோயிலில் வந்து கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை வந்து பார்த்திங்கன்னா ஆணூறுப்பு அறுத்து அந்த வாயில் வச்சுட்டான். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வைகோவினுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள். இது வரைக்கும் அந்த காந்தாரி அம்மன் கோயில் கட்டப்படாமல் இருக்குது. இது வரைக்கும் அந்த ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்கலை. இவர் சமூகத்தை சார்ந்தவர் தான். குறிஞ்சாங்குளம் நல்லாவே தெரியும் வைகோவுக்கு. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி கூட அடிக்கடி வந்து பேசுவார் குறிஞ்சாங்குளம் பிரச்சனையை கூட. இப்போ கூட சீமான் அண்ணனை கூட்டின்னு போயிட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி எல்லாம் கூட இது பண்ணு. இந்த மாதிரி ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா மலை சத்யா பட்டியலின சமூகத்தை சாராத வேறு ஏதாவது மாற்று சமூகத்தை சார்ந்து இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் துரோகி பட்டம் சுமத்தி இருக்க முடியுமா? இல்லை அந்த சமூகத்தை சார்ந்தவங்க சும்மா விட்டு இருப்பாங்களா?